ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை. மகான்கள் அருள் வடிவானவர்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இருக்கிறேன், ஐ ஆம் என்று இருப்பு மாத்திரமாக இருப்பவர்கள் மகான்கள். மனிதன் மாத்திரமன்றி எல்லா உயிர்களும் இந்த உணர்வோடு தான் உள்ளன. நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அதுதான் இயக்கும் சக்தி. நான் இருக்கிறேன் எனும் இருப்புணர்வாக இருப்பவர்கள் அருளாளர்கள். அவர்கள் முழுமையாக அகந்தை அழியப்பெற்ற அருளாளர்கள். உள்ளது 40 பாடல் இதை விளக்குகிறது. தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உளதொன்று ஏற்றுதற்கு தன்னையலாது அந்நியமொன்றும் அறியார் அவர் நிலைமை இன்னதென்று உன்னலெவன். அகந்தை முழுமையாக அழியப்பெற்று சுயத்தில் இன்புற்றிருக்கும் அவருக்கு செய்வதற்கு என்ன காரியம் உள்ளது? அவர் தன்னையல்லாமல் அந்நியமாக இரண்டாவது ஒன்றை அறியாதவர். அவருடைய முழுமையான அந்நிலையை யார்தான் கணிக்க முடியும்? ஆணவம் அழிந்தால் அருள் சுரக்கும். அருளே வடிவானவர்கள் மகான்கள். கதிரவன் சந்நிதி மாத்திரத்தில் அதன் மகிமையால் உலகம் இயங்குவது போன்று அருளாளர்களின் ஆத்ம சந்நிதி மாத்திரத்தில் மனமும் உலகமும் தோன்றி மறைகின்றன. ஆத்மஸ்வரூபிகளான அருள் வடிவான மகான்களின் சந்நிதியில் அவர்களுடைய அருளால் மனதின் சலனங்கள் ஓய்ந்து சாந்தி அடைவர். பகவான் ரமண மகரிஷி சாதுக்களான மகான்களை சிலாக்கித்து கூறுகிறார். சாது உறவுசார உளம்சார் தெளிவிசாரத்தால் ஏது பரமாம் பதமிங்கெய்துமோ ஓதுமது போதகனார் நூற்பொருளால் புண்ணியத்தார் பின்னும் ஒரு சாதகத்தால் சாரவொணாதால். சாதுக்களின் சகவாசத்தால் உள்ளம் தெளிவடைந்து பெறப்படும் பரமபதம் மற்றவைகளால் அடைய முடியுமோ? உபன்யாசிகளான போதகர்களால் சாஸ்திரங்களால் நாம் செய்யும் புண்ணியத்தால் மற்ற எந்த சாதனையாலும் அடைய முடியாது. மகான்களின் சந்நிதியில் நியமங்கள் எதுவும் தேவையில்லை என்று உபதேசிக்கிறார் பகவான். சாதுக்களாவர் சகவாசம் நன்னினால் ஏதுக்காம் இந்நியமமெல்லாமும் மேதக்க தன் தென்றம் மாருதம் தான் வீசவே விசிறி கொண்டென்ன காரியம் நீ கூறு. சாதுக்களை சார்ந்து இருந்தால் எதற்கு நியமங்கள் எல்லாம்? குளிர்ந்த தென்றல் காற்று வீசும்போது விசிறிக்கு அங்கு என்ன வேலை? நீ கூறுவாயாக. கதிரவன் சன்னதியில் பனிக்கட்டி உருகுவதோல் மகான்களின் சன்னதியில் துக்கம் தொலைந்து போகும். தாபம் தன் சந்திரனால் தைனியம் நற்கற்பகத்தால் பாபம்தான் கங்கையார் பாருமே. தாபமுதல் இம்மூன்றும் மேகும் இணையில்லா சாதுக்களிடம் தரிசனத்தார் தான். வெப்பம் குளிர்ச்சியான சந்திரனால் நீங்கும். வறுமை கேட்டதை அருளும் கற்பகத் தருவால் அகலும். பாவம் புனித கங்கையில் நீராடுவதால் கழுவப்பெறும். இந்த மூன்றும் ஈடு இணையில்லா சாதுக்களின் மகா தரிசனத்தால் அறவே நீங்கும் என்று சாதுக்களை போற்றுகிறார் பகவான் ரமணர். திருமூலர் இறைவன் அருள் பெற்ற தத்துவ ஞானிகள் வினை அறுக்கக்கூடியவர்கள் என பேசுகிறார். தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்செவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியின் மேல் வைத்த சிவன் அருளாலே. ஆத்ம ஞானம் பெற்ற மகான்கள் நம்முடைய பழைய வினைகளை அழிப்பார்கள். வரவிருக்கும் வன்விலையிலிருந்து காத்தருள்வார்கள். தங்கள் சிரசில் தாங்கியிருக்கும் ஈசன் அருளால். கதிரவன் போன்று மகான்களிடமிருந்து எப்போதும் அருள் ஒளி வீசிக்கொண்டிருக்கும். அவர்களின் சகவாசத்தால் மனம் மெல்ல மெல்ல தூய்மை பெற்று தன்னை உணரும் சக்தி பெறும். சத்திணக்கத்தினால் சார்பகலும் சார்பகல சித்தத்தின் சார்பு சிதையுமே. சித்த சார்பற்றார் அளவில் அது அற்றார் சீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேண். ஆத்மஸ்வரூபமாக திகழும் சாதுக்கள் சார்பால் நம் உலகப்பற்றும் அகன்று சித்தம் பற்றற்று அதன் பற்றும் தன்மை அறவே அழியும். சித்த சார்பற்ற அவர்கள் ஆசாபாசங்களால் அசைவுறாத திடமான சித்தம் பெற்று விடுதலை பெறுவார். அத்தகைய மகான்களின் சங்கம் சேர்ந்து உய்வாயாக. பற்றிமால் விடம் தலையில் எட்டுரும் அருள் பற்றிட அருள்புரி அருணாச்சலா.
ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.